Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியிலும் சேர்த்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் நேரடியாக களத்தில் மோதுகின்றனர். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முழுவதுமாக முடிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் தன்னுடைய பரப்புரை பயண திட்டத்தை ஏற்கனவே வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சியிலும் சேர்த்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களம் காண்கிறது. திமுக வேட்பாளர்கள் நேரடியாக 164 தொகுதிகளில் களம் காண்கின்றனர். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வந்திருக்கும் சூழலில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக களம் காண்கிறது. கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னம் களம் காண்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 164 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் வெளியாகுமா அல்லது அதிமுகவை போல முதற்கட்ட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்று வெளியிடப்பட திட்டமா? என்ன விவரம்? 164 திமுகவினருக்கான பட்டியலை முதலமைச்சர் இன்று மாலை வெளியிட இருக்கிறார். குறிப்பாக அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் அவர் செய்தியாளர் சந்திப்பு மூலமாக இதை அறிவிக்க இருப்பதாக அறிவாலய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக முதலமைச்சர் தேர்தல் பணிகளை முடக்கிவிடக்கூடிய ஒரு கட்டமாக தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க இருக்கிறார். குறிப்பாக திமுக வேட்பாளர்கள் அனைவருமே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பணிகளை செயல் வீரர்கள் கூட்டத்தை கூட்டுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இன்று மாலை பட்டியல் வெளியாகிறது. அதேபோல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பணியிலும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டு விட்டது. தற்போது அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் தேமுதிகவுக்கும் ஒரு சில தொகுதிகளில் தான் பிரச்சனை. எனவே அதையும் முடித்துவிட்டு இன்று மாலை முதலமைச்சர் 164 தொகுதிகளுக்கான பட்டியலை வெளியிடுகிறார். குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர், சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின், இதே போன்ற மூத்த அமைச்சர்கள் ஏவாவேலு, திருவண்ணாமலை, திருச்சி மேற்கில் கே. நேரு, இது போன்ற அமைச்சர்கள் பலருக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்க இருக்கிறது. குறிப்பாக இந்த முறை பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. ஏற்கனவே திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 188 இடங்களில் உதயசூரியனும், திமுகவினர் மட்டும் 173 இடங்களில் போட்டியிட்டு 125 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். எனவே அதே போன்று ஒரு வெற்றியை பெறுவதற்காக தற்போது இது போன்ற யுக்தியை அமைத்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் முதலமைச்சர் பிரச்சாரத்திற்கு மேற்கொள்ளும் பொழுது அங்கே வேட்பாளர்கள் தயாராக இருக்க வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கைக்கான அடுத்த கட்ட பணிகள் இருக்கின்றது. அவர்கள் நாமினேஷன் செய்ய வேண்டும். 30ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து நாமினேஷன் பணிகளை செய்வதற்கு முன்கூட்டியே அவர்கள் களத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இன்று மாலை வேட்பாளர் பட்டியல் வெளியாகுவதாக அறிவாலய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை 6 மணிக்கு திமுக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கவிருக்கிறது. 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக இன்று மாலை அறிவிக்க இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.